எனக்கு எல்லாமே அந்த 92 சீக்கிரம் உட்காந்துருக்கும் போது மணி மெல்ல வருவாரு, வந்து என்ன ஒரு கொடுப்பாரு, என்ன ராஜன் வாங்க மணி இருக்குங்க, உட்காந்து அப்படி பார்ப்பாரு. அங்க வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்து ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்க, இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமல்ல, பாருங்களேன் கையை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கா காமெடியா இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்ல கண்டிப்பா வந்துடுவீங்க, நீங்க தான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு அதே மாதிரி அந்த டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயில்ல மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளா வந்து அது ஒரு பெரிய சக்திங் ஆகி, அப்புறம் நைட்ல வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பாலகுருணன் நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்க டைரக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் 12:30 மணிக்கு வந்து 7ஆம் சுவாசத்துல அந்த படிக்கட்டுல உட்காந்துருக்காரு மணி வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க வாங்க வாங்க சொல்றேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரம் தான் வாங்கிட்டு இருந்தேன். இதை முதல்ல கோயிலுக்கு சாமி கும்பிடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன காரணம், அந்நேரத்து கோயிலெல்லாம் பூட்டிதான் இருக்கு, இருந்தாலும் அது கற்பூரத்து கொள்கை பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட்